கரூருக்கு விஜய் இன்னைக்கு போக சொல்லுங்க பார்ப்போம். கரூருக்கு இன்னைக்கு போக சொல்லுங்க. அன்னைக்கு கரூர் மக்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. என்ன கேட்குறாங்க? அந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பாமக இருக்கு, பாஜக இருக்கு, நாம் தமிழர் இருக்கு. அவ்வளோ பேர் உயிருக்கு போராடி உயிர் 30 39 பேர் இறந்துருக்கான். பல பேர் உயிர் காயம் ஏற்பட்டிருக்கு. ஒருத்தனை காணாம உங்க கட்சி ஆட்கள் கேட்குறாங்க. கடும் கோவத்தில் இருக்கிறாங்க. போக சொல்லுங்க விஜய. ஒரு விஜயினுடைய நிர்வாகி கூட அந்த ஆஸ்பத்திரியில் கிடையாது. இது அரசியல் கட்சிக்கு அழகா? இது போதுமா? அப்ப ட்விட்டர்லயே அரசியல் கட்சி நடத்திக்கிற வேண்டியதான். மக்களை சந்திக்க வரவே கூடாது. அரசியல் ஆசையை விஜய்க்கு இருக்கக்கூடாது. அரசியலுக்கு விஜய் ஒரு அன்ஃபிட். அதே இடத்தில் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நடத்தி முடிச்சிருக்காருல. ஏன் நடத்தி முடிச்சாரு? நாம் தமிழர் கட்சி அடிக்கடி கூட்டம் ஆர்ப்பாட்டம் போடுறாங்க. ஏன் நடத்தி முடிக்கிறாங்க? இந்த கட்சிக்கு ஆரம்பத்துல இருந்து முதல் விக்கிரவாண்டி நான் கேக்குறேன். அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனை நடக்கவே இல்லை. இவருக்கு ஏன் நடந்தது? இது அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம். அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கூட்டம். ஒரு நடிகனை பார்ப்பதற்கு சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டம். வேடிக்கை பார்த்து சேர்ந்த கூட்டம். தமிழ்நாட்டின் ஒரு பெரிய சாபக்கேடு. நடிகர் வரக்கூடாது. அரசியல் பக்கம் நடிகர்கள் வரவே கூடாது. எந்த சித்தாந்தத்தை நோக்கி வர்றாரு? அவரே சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. புதுசா பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சு வந்துடுறாங்க. அரசியல் எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சு வந்துடுறாங்களா சார்? நான் கேட்க கூடாது. அதனால கேக்குறேன். அரசியல் தெரிஞ்சு எல்லாருமே வந்துடுறாங்களா? தெரிஞ்சுதான் வரணும் அரசியலுக்கு. அரசியல் தெரியாம எதுக்கு அரசியலுக்கு வரீங்க?